ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்லட் ரெசிபிஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சாக்லேட் கேக் ரெசிபி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் வாங்க. விப்பிங் க்ரீமுக்கு பதிலாக நம்ம கடைகளெல்லாம் பக்கத்தில் உள்ள ஷாப்லலாம் கிடைக்கும் இல்லையா, அமுல் ஃப்ரெஷ் க்ரீம், அது வச்சு தான் இன்றைக்கி க்ரீம் ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சாக்லேட் கேக் ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கும். நீங்கள் கடையில் சாப்பிட்டா கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது, அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதில்ல எவ்வளோ ஷைனிங்காக நல்லா ஜூஸியாக இருக்குதுன்ட்டு. கேக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேக் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1.5 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. 3 தடவை இந்த மாவை சலிச்சு எடுத்துக்கணும். கண்டிப்பாக இது போல் 2 பவுல் வச்சுட்டு மாற்றி மாற்றி சலிச்சு எடுத்துக்கணும். நல்லா சலிக்கும் போது தான் பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா எல்லா மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் 3 முறை சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு ஈரமில்லாத பவுல், அதாவது க்ளீனாக இருக்கணும், ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. அந்த பவுலில் 4 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கணும். வெள்ளைக்கரு எடுத்துகிட்டு ஒயிட்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு, மஞ்சள் இருக்கும்ல, மஞ்சள் கரு, அதை தனியாக இன்னொரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் கரு சேர்க்குற பவுல்லையும் தண்ணி இருக்கக்கூடாது. வெள்ளைக்கரு சேர்த்து ஒரு 4 முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்து இது போல் எதுவுமே சேர்க்காமல் சும்மா ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு பீட்டர் இல்லை விஸ்கு வச்சு நீங்கள் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலரில் நல்லா நுரையாக கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம 1.5 கப் மாவு எடுத்துருக்கோம்ல, 250 ml கப்புக்கு நான் மெஷர் பண்ணியிருக்கேன். 1.5 கப் மாவுக்கு 1.5 கப் சுகர் தான் மெஷர்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு 1 கப் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மொத்தமாக வீற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக 1/4 கப் அளவு சர்க்கரையை போட்டு ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இன்னொரு 1/4 கப் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு, அப்புறமா மிச்சம் இன்னும் இருக்கிற ஒரு 1/2 கப் எடுத்துகிட்டு மொத்தமாக 1.5 கப் சுகரை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒரே இடமா பீட் பண்ணாமல் இது போல் சட்டியில் எல்லா இடமும் பீட்டர் படுற அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கணும். அப்போ தான் சர்க்கரை நல்லா கரையும். சர்க்கரை கரையலை அப்படின்னா உங்களோட கேக் பேட்டரில் நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்களா கேக் ஸ்பாஞ்சு, அதில் உங்களுக்கு குழி குழியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம கடைகளெல்லாம் வாங்கும்போது இல்லாத போல் ஸ்பாஞ்சில் ஓட்டை ஓட்டையாக இருக்கும். அதுக்கு காரணம் சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகாதது தான் காரணம். சர்க்கரை மெல்ட் ஆகி வர்றதுக்கு கண்டிப்பாக 10 நிமிஷம் ஆகும். அதனால நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நரன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்டெல்லாம் அடங்கணும். சவுண்டெல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் இந்த பேட்டரி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சர்க்கரை உங்களுக்கு துளி கூட நீங்கள் இப்படி மாவெல்லாம் நம்ம தொட்டு பார்ப்போம்ல, அது போல் பார்க்குறச்செல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் கருவில் 3 டேபிள் ஸ்பூன் 5 ml கரண்டிக்கு 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுற அந்த ஸ்பூன் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்களா டேபிள் ஸ்பூன், அந்த டேபிள் ஸ்பூனுக்கு 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் கருவையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஒரு டைம் மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பீடில். மஞ்சள் கரு சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. இது போல் எல்லாமே எல்லோஷாக ஆகிற அளவுக்கு மட்டும் பீட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சலிச்சு வச்சுருக்க மாவில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். 6 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீடில் வச்சு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கணும். இல்லை இது போல் நீங்கள் மிக்ஸ் பண்ணுற விஸ்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா விஸ்க் வச்சு, இல்லை இது போல் கரண்டி எது வேணாலும் நீங்கள் வீட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. பேட்ச்லாம் எது வேணாலும் வச்சுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறமா செகண்ட் பேட்சாக ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மாவு. சேர்த்துட்டு நீங்கள் மறுபடியும் மிக்ஸ் கொடுக்கணும். இதே ப்ரொசீஜர் படி ஒரு 3-4 டைமாக மாவை பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் மொத்தமாக தட்டி நீங்கள் இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் அடித்து வச்சுருக்கீங்கல்ல கேக்கு ஸ்பாஞ்சு, அது அப்படியே உங்களுக்கு கம்மியாயிடும். கேக் டபுள் ஆகாது பேட்டர். உங்களுக்கு ஸ்பாஞ்ச் ரொம்ப சின்னதாக இருக்கும். நல்லா பஞ்சு பஞ்சுன்னு இல்லாமல் கேக் ரொம்ப சப்பியாக போயிடும். அதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர் பண்ணிக்கிறோம். அதனால் கவனமாக இந்த 2 மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையணும். அண்ட் மாவும் இது போல் பிரித்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சுகரும் பிரித்து தான் சேர்க்கணும். ஸோ எல்லாமே பிரித்து கரெக்டாக நான் வீடியோவில் காட்டியிருக்கிறது போல் பண்ணிங்கன்னா பிகினர்ஸாக இருந்தால் கூட சூப்பராக பண்ணிடலாம்.
அப்புறம் வந்து 100 ml தயிர் எடுத்திருக்கேன், 200 ml பால் எடுத்திருக்கேன். நம்ம வந்து பட்டர் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருங்க. ஒரு 50 ml அளவுக்கு மட்டும் பட்டர் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தயிர் வந்து ஒரு 50 ml சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுருங்க. மாவு கூட நீங்கள் லாஸ்ட்டு சேர்க்க போகிற பேட்ச் இருக்குல்ல, 3வது பேட்ச் மாவில் நீங்கள் தயிர் வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 50 ml பட்டரும் சேர்த்துக்கணும். நீங்கள் பட்டருக்கு பதில் ஃபுல்லாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இதே அளவு பட்டருக்கு பதில் 50 ml ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயிலாக இருக்கணும். ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி சேர்த்துட்டு நான் இப்போ வீடியோவில் காட்டுறல இது போல் மெதுவாக மிக்ஸ் கொடுக்கணும். ரொம்ப வேகமாக போட்டு மிக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து சப்பிரும். அப்போ கேக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ளஃபியாக கிடைக்காது. இந்த மாதிரி கொஞ்சமாக 1-2 மிக்ஸ் ஆகிருக்குல்ல, இந்த ஸ்டேஜோடு நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவை மட்டும் பவுலில் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா கொக்கோ பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொக்கோ பவுடர் வந்து நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணும்போது ஸ்பாஞ்ச் வந்து ஹார்டாயிரும். கேக் வந்து உங்களுக்கு ஹார்டாக இருக்கிறதுக்கு ரீசன் இது தான். ஸோ வேறு பவுலில் வந்து 100 கிராம் அளவுக்கு நான் இப்போ காட்டியிருக்கிற கேக் வந்து 1.5 கிலோ கேக் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து 100 கிராம் அளவு வந்து கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம ஒரு பேக்கெட்டே 100 கிராம் தான் இருக்கும். அதை வந்து நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாகவே. சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல பேட்டர், நம்ம கேக்லேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு 200 ml பாலில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 100 ml மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பவுலை வந்து இது போல் விஸ்கு வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்போ வந்து தேவைக்கேற்ப இன்னும் கொஞ்சம் 100 ml தயிரும் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு 1/4 கப் ஆயிலும் எடுத்து வச்சுக்கணும். மிச்சம் இருக்கிற மில்க், இந்த 3ஐயுமே மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து கொக்கோ பவுடர் வந்து எல்லாத்தோட கரையிற அளவுக்கு மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆயில் வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். பால் வந்து இந்த 200 mlமே உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பாலும் தயிர் ஆயில் இந்த 3ஐயும் மாற்றி மாற்றி ஆட் பண்ணி கோகோ பவுடர் வந்து நல்லா திக்காக இல்லாமல் கொஞ்சம் லூஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம இந்த மாவு கூட சேர்த்துக்க போகிறோம். கோகோ பவுடரில் வந்து கொஞ்சம் லம்ஸ் எல்லாம் கிரேட் ஆகும். அதுக்காக தான் நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிட்டோன்னா அந்த பேட்டர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகாது. அதனால தான் இது போல் தனியாக வந்து நம்ம கலந்துட்டு சேர்த்துக்கிறோம். இப்போ பேட்டரோடு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டே பீட்டர் போட்டு நம்ம அடிச்சிடாமல் கொஞ்சமாக விஸ்கு வச்சுட்டு இது போல் லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் பிகினர்ஸ்க்கு. நல்லா கேக் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே வரும் இந்த மெத்தட். நல்லா வந்து இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும், ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வரும். அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வேகமாகவும் போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ஸ்பாஞ்ச் வந்து ஹார்டாகிடும். இப்போ வந்து இந்தளவுக்கு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா பிளெண்டரை வந்து 1 ஸ்பீடில் போட்டு லைட்டாக இந்த மேலே 2-3 டைம் மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி வரைக்கும் பீட்டர் வந்து நல்லா அடி வரைக்கும் போயிருக்கணும். அந்தளவுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு 5 ml ரீஃபைண்ட் ஆயில் வந்து இந்த பேட்டருக்கு மேலே சேர்த்துக்கணும். இதுதான் நம்மளோட கேக்குக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். பேட்டரை பாருங்கள், இப்போவே நல்லா ஷைனிங் ஆகிட்டு வருதில்ல. கேக்கும் அது போல் நல்லா பார்க்கும்போதே நல்ல ஒரு ஷைனிங்கோடு இருக்கும். அதுக்கு தான் இந்த லாஸ்ட்டாக ஒரு 5 ml வந்து ஆயில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். சேம் டைம் உங்களுக்கு பார்க்கும்போதே சாப்பிடும் போல் தோண வைக்கும். இந்த 5 ml ஆயில் தான். கண்டிப்பாக இந்த டிப்ஸை மட்டும் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரெசிபிஸ்லாம் புரியும். இதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து அடி வரைக்கும் எல்லா மாவும் மிக்ஸ் ஆகிருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு நம்ம டின்னுக்கு மாற்றிடலாம். நீங்கள் ஸ்கொயர் டின் இல்லை ரவுண்ட் ஷேப் டின் எது உங்களுக்கு வீட்டில் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. ஆனால் வந்து 8 inch பேனாக இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டர் வந்து நல்லா பொங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப சின்ன ட்ரேயில் சேர்க்குறீங்கன்னா 2 டின்னாக ஊற்றி எடுத்துக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் வந்து 8 inch பேன்னா ஒரே டின்னாக ஊற்றி எடுத்துக்கோங்க. அதை விட சின்னதாக 6 inch 5 inch 4 inchல வச்சுருக்கீங்கன்னா 2-3 ட்ரேயில் ஊற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். எந்த டின்னில் ஊற்றினாலும் பாதி அளவு இருக்கணும். அப்போ தான் பாதி அளவு பொங்கி வர சரியாக இருக்கும். இது போல் ஒரு டூத் ஸ்டிக் வச்சுட்டு இது போல் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் இல்லையா, இது போல் லைன்ஸ் போட்டு எடுத்துக்கணும். இந்த லைன் எதுக்காக போடுறோம் அப்படின்னா கேக் வந்து ஈக்குவலாக பேக் ஆகும். இல்லைனா மத்தியில் மட்டும் கும்மமாக வெந்து வந்துடும்.
ஈவனாக இருக்காது கேக் பார்க்கும்போது. அதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக இதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பண்ண வேண்டிய ஒரு டிப்ஸில் ஒரு இது. நீங்கள் மார்பிள் கேக்லாம் பண்ணுவீங்கள்ல, அந்த டைமில் என்ன பண்ணணும், நீங்கள் கோகோ பவுடர்லாம் மிக்ஸ் பண்ண முன்னாடி கொஞ்சம் பேட்டர் எடுத்து வச்சுட்டு இது மேலே ஊற்றிட்டு இது போல் லைன் பண்ணிங்கன்னா நல்லா மார்பிள் கேக் கிடைக்கும். அப்புறமா 2 டைம் டேப் பண்ணிவிட்டு ஓடிஜி உள்ளே வச்சுருங்க. நான் இன்றைக்கி ஓடிஜி தான் வீட்டில் வச்சுருக்கேன். அதில் வந்து தான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் வச்சுருக்கிறது வந்து மார்ஃபி ரிச் கார்ட் அந்த பிராண்ட் வச்சுருக்கேன். அந்த பிராண்ட் வச்சுருக்கவங்களுக்காக நான் ஃபுல்லாகவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கீழேருந்தே பார்த்தோன்னா ஓடிஜியில் கிரில் ஃபேன் 2 ஆப்ஷனல் இருக்கும். 2 ஆப்ஷனலும் வந்து கேக் பேக் பண்ணும்போது ஆனில் இருக்கக்கூடாது. 2யுமே ஆஃப் பண்ணி விட்டுருங்க. கிரில் ஃபேன் 2மே ஆஃபில் தான் இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா மினிட்ஸ்ன்னு இருக்கும். மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் தான் கேக்குக்கு வந்து பேக்கிங் டைம். உங்களுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா 40 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். 50 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டு ஓடிஜியை திறந்து செக் பண்ணி பார்க்குறது, அதை திறந்து பார்க்குறது அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கேக் வந்து சொதப்பிடும். ஸோ 50 மினிட்ஸ் கம்பல்சரி நீங்கள் வந்து ஓடிஜியை திறந்து பார்க்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் மூடு கேட்டிருப்பாங்க. செகண்டு மூடு வந்து பேக்கிங் மூடில் வச்சுருங்க. மேலே வந்து டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரி வச்சு பேக் பண்ணி பாருங்கள். 30 மினிட்ஸில் வந்து பேக் ஆகிடுச்சான்னு பாருங்கள். இது போல் 2 ஸ்டிக் வச்சு பார்க்கும்போது மேலே ஒட்டியிருக்குல்ல, அப்போ இன்னொரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்து பார்க்கும்போது ஒட்டாமல் வெந்திருக்கும். உங்களோட ஓடிஜியை பொறுத்தும் இருக்குது. இதுக்கு மேலேயும் தேவைப்பட்டுச்சுன்னா சில பேருக்கு கேக் வேகிறதுக்கு 15 மினிட்ஸ் கூட ஆகலாம். அதனால 50 நிமிஷம் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக. எனக்கு கேக் பேக் ஆகிறதுக்கு 40 மினிட்ஸ் ஆச்சு. 40 மினிட்ஸில் கேக்கு பேக் பண்ணி ஆற விட்டாச்சு. கண்டிப்பாக கேக் வந்து ஒரு 4-5 மணி நேரமாக சூடு ஆறினா தான் ரூம் டெம்பரேச்சருக்கு வரும். அதுக்கப்புறமா தான் க்ரீம் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு பாக்ஸ் வாங்கி அதை ஃபுல்லாமே ஒரு பேனில் சேர்த்துட்டு நம்ம வந்து கடையில் கிடைக்கும்ல 10 ரூபீஸ் சாக்லேட், அது 20 ரூபீஸ் சாக்லேட்டாக நீங்கள் வாங்கிக்கோங்க. 10 ரூபீஸ் சாக்லேட்னால் 2 சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்க சாக்லேட்டில் நட்ஸு இருக்குது, அதனால் நட்ஸ் எதுவும் நான் போடல. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கணும். பட்டர் இல்லாதவங்க நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வந்து கொதிக்க வச்சு இது போல் லிக்விடாக எடுத்து வச்சுக்கோங்க. கேக் வந்து நான் இது போல் கிளிங் ரேப் போட்டு வச்சுருக்கேன். கிளிங் ரேப் இல்லாதவங்க டவல் போட்டு மூடிடுங்க. மூடிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்க. நமக்கு வந்து கேக் வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். கேக் மேலே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா ஒரு மினுமினுன்னு ஒரு ஆயிலியாக இருக்குல்ல, அதுக்கு காரணம் அந்த 5 ml ஆயில் மட்டும்தான். இந்த அளவுக்கு கேக் வந்து ஷைனிங்காக இருக்கிறதுக்கு காரணம் அது ஒரு டிப்ஸ் தான். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலே உள்ள லேயரில் வந்து கொஞ்சம் எக்ஸ்மெல் வரும், அதனால் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கேக்கை வந்து அப்படியே திருப்பி போட்டுருங்க. நீங்கள் மேலே உள்ள லேயர் கட் பண்ணிவிட்டு கேக்கை திருப்பி அடியில் இருக்கும்ல அந்த லேயர் மேலே தான் எப்போவுமே கேக் க்ரீம் வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் கட் பண்ணும்போது கேக் வந்து கட் பண்ணும்போது கிராக் ஆகாமல் இருக்கும். நீங்கள் ஸ்பாஞ்சாக இருக்கிற பக்கத்தை வச்சுட்டு நீங்கள் கட் பண்ண கொடுக்கும்போது கஸ்டமருக்கு கட் பண்ணும்போதே என்ன ஆகும்னா கேக் உடஞ்சி போயிடும். அதனால் எப்போவுமே நீங்கள் கேக் வந்து க்ரீம் அப்ளை பண்ணும்போது மேலே உள்ள லேயர் கட் பண்ணிட்டு திருப்பிட்டு தான் நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணிக்கணும். இது போல் உங்களுக்கு கொஞ்சமாக கனாஷ் தேவைப்பட்டுச்சுன்னா பைப்பிங் பேக்கில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து நிறைய நீங்கள் கனாஷ் ஊற்றி சாப்பிடணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா இது போல் பைப்பிங் பேக்கில் வந்து ஊற்றி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை கரண்டி வச்சு கூட நீங்கள் அந்த கனாஷை வந்து இது போல் மேலே ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் வச்சு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டுக்கெல்லாம் நம்ம ஜாம் தடவோல அது போல் நல்லா கேக் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நம்ம இன்றைக்கி விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணாதனால இந்த க்ரீம் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். விப்பிங் க்ரீம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து கடையில் இருக்கிற மாதிரி க்ரீம் வந்து நல்லா திக்காக இருக்கும். இது வந்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீம்னால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து ரெண்டுக்குமே ஒன்றா தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் இருக்கிற க்ரீமை வச்சே பண்ணணுன்றதுக்காண்டி மட்டுமே நான் இந்த கேக் வந்து பண்ணி காட்டியிருக்கேன். டேஸ்ட் வந்து உங்களுக்கு 2 க்ரீமுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்லாம் ஆகாது. கண்டிப்பாக இந்த க்ரீமும் அதே டேஸ்ட் தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து கனாஷ் ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் செட் பண்ண விட்டுட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேக் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்புகிறேன் இந்த ரெசிபி பிடிக்கும் உங்கள் எல்லாருக்குமே. ஏன்னா சாக்லேட் கேக் பிடிக்காதவங்க யாருமே இல்லை. குழந்தைங்களாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இல்லையா. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து உங்கள் கையால் உங்கள் பர்த்டேக்கு இந்த கேக் செஞ்சு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.
நியூ இயர், கிறிஸ்மஸ் எல்லா செலிப்ரேஷனுக்கும் நீங்கள் வந்து வீட்டில் இந்த கேக் வந்து என்ஜாய் பண்ணி செஞ்சு பார்த்துட்டு நம்ம கமெண்டில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேக் வந்து நல்லா பார்க்கும்போதே தெரியுது இல்லையா, ரொம்ப சாஃப்டாக உள்ள வந்து ஜூஸியாக நல்லா அந்த 5 ml ஆயில் ஊற்றுனதோட எஃபெக்ட் பாருங்கள், நல்லா கேக் ஷைனிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் கொடுக்குற கமெண்ட் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.